நம்ம சித்த மருத்துவத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. ஆ "ஒரு வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி" அப்படின்னு. ஒரு வேளை ஒருத்தன் சாப்பிட்டான் அப்படின்னா, அவன் எப்படின்னா யோகின்னா அதுக்காக சாமியார் மாதிரி இல்ல. அவனோட திங்கிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு ரொம்ப கிளியரா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத தான் அவங்க யோகின்னு சொல்றாங்க. 2 வேளை உண்பவன் போகி. போகி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓகே. அ எதுனாலும் நான் சாப்பிடலாம். பெருசா ஒண்ணும் இருக்காது. நோய் அப்படியெல்லாம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது. 3 வேளை உண்பவன் துரோகி அப்படின்னா, யாரெல்லாம் 3 வேளை சாப்பிடுறாங்களோ, அவங்க நோயாளிகள் தான் இருப்பாங்க. நான் 3 வேள தான் சாப்பிடுறேன்னு நீங்க நெனைக்காதீங்க. நீங்க இடையில ஒரு காஃபி, டீ குடிச்சாலும் சரி, ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்தா கூட, இதுவும் ஒரு வேளை உணவாகத்தான் வந்து கணக்கு வச்சுக்க முடியும். அத நீங்க நல்லா யோசிங்க. ஸோ அப்படின்னு இது பார்க்கிறப்போ, ஒரு நாளைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் 5 முறைக்கு மேல வந்து எடுக்கிறோம்.